அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லா வல்ல அல்லாஹ்வின் அன்பும் ஆழ்மையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தங்களுக்கு அற்புதமான சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த சம்பவத்தை தாங்கள் கேட்ட பிறகு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய நெருக்கம் இரட்டிப்பு மடங்கா இன்ஷா அல்லாஹ் அதிகரிக்கும். தாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டு பெறக்கூடிய அந்த உண்மையான நம்பிக்கை தன்னுடைய உள்ளத்தில் துளியும் இன்ஷா அல்லாஹ். அந்த உத்தரவாதத்தோடு இந்த சம்பவத்தை பார்ப்போம். பஞ்சாபில் நிகழ்ந்த சம்பவம், இது உண்மை சம்பவம். தமீமுத்தாரி அன்சார் என்ற ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் ஒரு மருத்துவர், ஆனால் எந்த நோயால் வரமாட்டார்கள். மிக சிரமமாக காலத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். எந்த அளவுக்கு அவருடைய வீட்டில் இந்த சிரமம் இருக்கும் என்றால், அவருடைய மனைவி அதிகமான இதை பற்றி அவரிடம் குறைப்பட்டு கொள்வார். எப்போ பார்த்தாலும் இப்படி சிரமத்தில் இருக்கின்றமே, நம்ம வீட்டில் எல்லாருமே உங்களை போன்ற மருத்துவர் தான், பாருங்கள் நல்லா இருக்கின்றார்கள், தாங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கின்றார். கஷ்டமான ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கையுள்ள ஒரு நல்ல மனிதர். அவருடைய மனைவி இடத்தில் தர்க்கம் செய்வதற்கு பதிலாக இப்படி சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்தை வசந்தமான காலத்தை உருவாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்தை வசந்த காலமை உருவாக்குவான். நாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இன்ஷா அல்லாஹ் வரும். இதை போன்ற காலங்கள் இருக்காது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு மாற்றுவான். அல்லாஹ் துவா செய்து வருகிறேன், சற்று பொறுமை கொள்ளுங்கள் என்று நல்ல வார்த்தையை தொடர்ந்து சொல்லி வந்தார்கள். ரொம்ப சிரமமான கஷ்டம், வீட்டில் அதிகமான குடும்ப நெருக்கடி, மணிமார்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஹக்கு அவளுக்கு இருக்கின்றது. அதிகமாக பேச்சுவார்த்தை நிகழும். அன்சாரி அவர்கள் கவலையால் அமர்கின்றார். இசாவுக்கு பள்ளிவாசல் வந்தவர்கள் அங்கேயே அமர்கின்றார். தஹஜ்ஜத் வரை அங்கேயே அமர்ந்திருக்கின்றார். தொழுகை வருகின்றது. தஹஜ்ஜத் தொழுகுது. அல்லாஹ்விடத்தை மன்றாடுகின்றார், யா அல்லாஹ், மற்றவருக்கு முன் என்னுடைய வாழ்க்கையை நீ ஏன் இப்படி கேவலப்படுத்துகின்றார்? யா அல்லாஹ், என்னை நல்லபடியாக ஆக்கு. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையை நீ செல்வ செழிப்பு ஏற்படுத்து. யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் துவா செய்கின்றார் அன்சாரி. அவர்கள் அந்த காட்சியை நம்மிடத்தில் விவரிக்கின்றார். அல்லாஹ்விடத்தில் நான் சஜ்தாவில் துவா செய்தேன். நான் சஜ்தாவில் இருந்து எழுந்து நிற்கும்போது என்னுடைய கண்கள் இருந்த இடத்தில் அந்த இடம் முழுக்க என்னுடைய கண்ணீரால் நிரம்பியிருந்தது. அந்த விரிப்பு நினைந்து இருந்தது. அப்படிப்பட்ட துவாவை அல்லாஹ்விடத்தில் செய்தேன். என்னுடைய உள்ள முழுக்க அல்லாஹ்வுடைய ஒளி பாய்ந்த போது அமைதியாக இருந்தது. எனக்கு இந்த கவலையை நீங்கி இதற்கு மேல் நம்முடைய வாழ்க்கை நிலை நல்ல நிலை ஏற்படும் என்ற அமைதி என்னுடைய உள்ளத்தில் தெரிந்தது சொல்கின்றார். அன்சார் அவர் மற்றவோடு சேர்ந்து ஃபஜ்ரை நிறைவேற்றுகின்றார். தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார். சிறிது நேரம் தூங்கிட்டு நம்முடைய தினசரி வேலை பார்ப்போம் என்று கதவை அடைக்கும்போது தட்டப்படுகின்றது. பார்த்த ஒரு சிப்பாய் நின்று கொண்டிருக்கின்றார். டாக்டர் அவர்களே, தாங்கள் விரைவாக வாருங்கள், எங்களுடைய தளபதி வலியால் துடித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு இன்னென்ன இடங்களில் வலிக்கின்றது, தாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். உடனே அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு இவர்கள் தளபதியை நோக்கி வருகின்றார்கள். தளபதி தன்னுடைய வலியாக துடித்து கொண்டிருக்கின்றார், கதறிக்கொண்டிருக்கின்றார். அவர்களை நெருங்கி அவருடைய மருத்துவத்தை செய்கின்றார். சிறிது நேரம்தான் நல்லபடியாக தளபதி எழுந்திருக்கின்றார். அவருடைய தலைமாட்டில் இருந்த பனை மூட்டையை எடுத்து சந்தோஷத்தோடு அவனுடைய கையில் கொடுத்திருக்கின்றார். சென்று வாருங்கள் என்று சந்தோஷமாக அனுப்பி வைக்கின்றார். வீட்டுக்கு வருகின்ற ஹக்கீம் அவர்கள் மனைவிடத்தில் நடந்ததை சொல்கின்றார்கள். இதோ நம்மிடம் இவ்வளோ பணம் இருக்கின்றது, இதை கொண்டு நாம் இதைவிட நல்ல பெரிய நகரத்துக்கு சென்று நாம் நம்முடைய மருத்துவ தொழிலை செய்வோம். அங்கு இன்ஷா அல்லாஹ் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. நிறைய மக்கள் வருவார்கள் நம்மிடத்தில், இவ்வளவு பணம் இருக்கின்றது என்பதாக இந்த ஊரிலிருந்து செல்வதற்காக ஒரு திட்டத்தை திட்டுகின்றார்கள். அன்று மாலை மீண்டும் கதவு தட்டப்படுகின்றது. ஒரு சிப்பா வந்து நிற்கின்றான். ஹக்கீம் அவர்களே,
தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் எங்களுடைய தளபதி படையோடு வந்து இணைந்து கொள்வதற்காக வேண்டி உங்களை அழைக்கின்றார்கள். தாங்கள் தங்களுடைய குடும்பத்தார் அனைத்து வசதியுடன் பொருட்களுடன் என்னுடைய படையோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள், நாம் ஆக்ராவுக்கு செல்ல இருக்கின்றோம் என சொல்கின்றார்கள். உடனே அவருடைய குடும்பத்தாரும் படையோடு இணைந்து கொள்கின்றார்கள். ஆக்ராவுக்கு செல்கின்றார்கள். ஆந்திராவுக்கு செல்லும் சமயத்தில் அந்த பயணத்தில் ஹக்கீம் யோசனை, ஆந்திராவுக்கு போகிறோம், பெரிய நகரம், தலைநகரத்துக்கு போய் கொண்டிருக்கின்றோம். எனவே நமக்கான ஒரு வீட்டை எடுத்து அந்த வீட்டு ஓரமாக சின்னதாக மருத்துவத்தை ஒரு சின்ன அறை உருவாக்குவோம், வைத்தியம் பார்க்கலாம். இது போன்ற சிந்தனையோடு போய் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கீமுடைய துவாவை அரசு நடுங்கியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எல்லா விதமான வாசல்களையும் திறந்து விட்டான் என்று அவளுக்கு தெரியாது. ஹக்கீம் அவள் ஆந்திராவை சென்று அடைகின்றார்கள். அதற்கு சென்று அடைந்ததுமே செய்தி தளபதிக்கு வருகின்றது. மகாராணி நூர்ஜஹான் அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு விட்டது. பல அரசு மருத்துவர் பார்த்தும் பலன் பெறவில்லை. அரசர் இதனால் மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கின்றார், கவலையில் இருக்கின்றார் என செய்தி கேள்விப்பட்டு உடனே தளபதி அரசை சந்திக்க செல்கின்றார். மருத்துவர் அன்சாரி அவர்களை பற்றி சொல்கின்றார். நல்ல மருத்துவர் நல்லபடியாக சரியாக கிடுவார் என்று சிந்தனையுடன் சொன்னவுடன் அரசர் அவர்கள் உடனே அனுமதிக்கின்றார். மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அவளுடைய உடலிலிருந்து ஹிசாமா மூலம் தேவையற்ற இரத்தங்கள் வெளியேற்றப்படுகின்றது. அரசு மருத்துவர் பல மருத்துவர் பார்த்தும் சரியாகாமல் படுக்கையாக இருந்த மகாராணி நூர்ஜஹான் பேகம் அவர்கள் அன்சாரி அவர்கள் பார்த்த பிறகு சிறிது நாட்களில் எழுந்து நிற்கின்றார். எப்பொழுது போல நடக்க ஆரம்பித்து விடுகின்றார், பேச ஆரம்பிக்கின்றார், சகல விதங்களையும் குணமடைகின்றார். இதனால் சந்தோஷப்பட்ட மன்னர் ஜஹாங்கீர் அவர்கள் மத்திய ஹக்கீம் அவர்களுக்கு மிகப்பெரிய மாளிகையை பரிசாக கொடுக்கின்றார். அரசு மருத்துவர் நியமிக்கப்பட்டார். இராஜாங்க மருத்துவர் அவரது குடும்பத்தாருக்கு அவர் மருத்துவர் பார்ப்பார். உயர்தமான அந்த மருத்துவத்துறை அவர் வைக்கப்படுகின்றார். நாட்டிலுள்ள அனைத்து மருத்துவரும் தலைமை மருத்துவராக அவை நியமிக்கப்படுகின்றார்கள். யானைக்கும் குதிரைக்கும் வழங்கப்படுகிறது. யானையினும் குதிரையும் வழங்கப்படுகின்றது. சேவை செய்ய ஆட்கள் வழங்கப்படுகின்றது. அவருடைய வருமானத்தின் மூலம் சிரமப்பட்டு கொண்டு இருந்த அவர் மனைவியார் இப்பொழுது சந்தோஷமாக மிக மிக வசதியோடு ஆடம்பரத்தோடு வாழ ஆரம்பிக்கின்றார். எல்லா விதமான வசதிகளும் வந்தும் நல்ல சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். எல்லா விதமான வசதியும் வருது, நல்ல சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள். ஹக்கீம் அன்சாரி அவர்கள் அதே பணியோடு வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான், நாம் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். ஜஹாங்கீர் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுக்க கண்ணியத்தோடு வைத்திருந்தார்கள். அந்த மருத்துவரை அவளுக்கு பின்னால் வந்த மன்னர் ஷாஜஹான் அவர்களும் அன்சாரி அவர்களை மிக கண்ணியத்தோடு நடத்துகின்றார்கள். டாக்ஸஸ் என டேக்ஸஸ் வசூல் செய்யக்கூடிய எல்லா வித பொறுப்புகளும் அவளுக்கு வழங்கப்படுகின்றது. சிற்றரசர் போல் அவளுக்கு ஒரு இலக்காக கொடுக்கப்படுகின்றது. அவங்க அங்கே சட்டங்களை இயற்றுவார்கள், அங்கு நிர்வாகங்களை இவங்க கவனித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான பொறுப்பு அவளுக்கு வழங்கப்படுகின்றது. வாழ்நாள் முழுக்க அன்சாரி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேச தன்மையை வாழ்ந்தார்கள். மக்களுக்கு உதவி செய்தார்கள். ஏழைகளுக்கு உணவளித்தல், நிறைய பள்ளியை கட்டி கொடுத்தார்கள், விதவைகளுக்கு உதவினார்கள். இப்படியாக அன்சாரி அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுக்க மக்கள் சேவை செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் பணிவோடு நடந்து கொண்டார்கள். தக்வா உள்ள மனிதராக வாழ்ந்தார்கள். இக்காலத்தில் இப்பொழுதும் அவருடைய பெயர் வரலாற்றில் இருக்கின்றது. நவாப் வசீர் ஹசாப் என்ற வார்த்தையை கொண்டு அழைக்கப்படுகின்றார்கள். நவாப் வசீர் கான் என்ற ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலை அவருடைய கிராமத்துக்கு அருகில் உருவாக்கினார்கள். ஒரு சஸ்ஸா அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இவர்களே, நமக்கு எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், நம்முடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உண்மையான ஒரு சஸ்தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றுவது தகுதி படைத்தவன் அல்லாஹ் வாழ்க்கையை மாற்றுவது தகுதி படைத்தவன். அல்லாஹ் செல்வத்தை கொட்டி விடுவான். செய்ய வேண்டியதுனா என்னங்க? நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதாரண மனதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசீலாக்குவான்.
அல்லாஹ் அரசராக ஆக்குவான். உயர் தரத்தை அல்லாஹ் தருவான். செல்வ செழிப்பில் வாழ்ந்து செல்வ செழிப்பில் மரணித்து மறுமையின் உயர்தமான அந்த அந்தஸ்தை வாழ வைப்பான். அதுக்கு செய்ய வேண்டியது அல்லாஹ்விடம் அழுக வேண்டும். அல்லாஹ்விடம் அழுது கேட்டால் அல்லாஹ் அனைத்தையும் கொடுக்க தகுதி படைத்தவன். உண்மையாக அல்லாஹ்விடத்தில் அழுது நடக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருந்தால் போதும். எல்லாம் கொட்டி கொடுப்பதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ். இரக்கமுள்ளவன், அளவில்லாத கதானாக்க கொண்டவன். உலகத்தால் எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் கொடுத்தால் கூட அவனுடைய கஜானிலிருந்து கொஞ்சம் கூட குறை ஏற்படாது. சுப்ஹான் அல்லாஹ். நாம் அல்லாஹ்விடம் கேட்கணும், தகைய தொழுவோம், அல்லாஹ்விடம் கேட்போம், கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை மாற்றுவதற்கு தகுதி படைத்தவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வை வெற்றிக்குரிய வாழ்வாக ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவான வாழ்வை, நிம்மதியான வாழ்வை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.